அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால இவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளோட கன்னி ராசிக்கார இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறாங்க. கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது. புதிய அறிவு பெரும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சு ஆனந்தம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் குறையும். தாம்பத்திய உறவுல ஒற்றுமை ஏற்படும். அன்பு அதிகரிக்கும். வாக்குல இனிமை ஏற்படும். சமுதாயத்தில் மரியாதை உயரும். வியாபார வளர்ச்சி பெற்று லாபம் அதிகரிக்கும். தடைபட்ட வேலைகள் எளிதில் நிறைவேறும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சிறப்பா இருக்கும். எதிரிகள் விலகி துன்பம் குறையும். செல்வ வளம் சேர்ந்து வாழ்க்கையில நிலைத்தன்மை உண்டாகும். ஆன்மீக உணர்வு அதிகரித்து பக்தி வளர்ச்சி பெறும். அச்சம் குழப்பம் விலகி தைரியம் வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய நண்பர்கள் நல்லவர்கள் வாழ்க்கையில் வருவாங்க. பயணத்தில் வெற்றி. வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும். நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். திருமண தடை நீங்கி நல்ல பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம் சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. இந்த மாதம் குரு பகவான் அதிசாரமாக உச்ச பயிற்சி ஆகிறாங்க. இது 48 நாட்கள் நீடிக்க போகுதுங்க. குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகத்தில் இருந்தா கோடிக்கணக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிற்சி அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உச்சத்தில் இருக்கும். உச்சமான நேரம் உச்சத்தை மட்டுமே கொடுக்கும். கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது.
பணம், நகை, பொன், பொருள், படிப்பு, கல்வி, வழக்கறிஞர்கள், நீதி, நேர்மை எல்லாமே குருதான். குரு பகவான் பணத்தின் காரகர், குழந்தை மற்றும் கல்விக்கு காரகர். குரு கெட்ட இடத்தில் இருந்தாலும் நல்ல விஷயங்களை செய்வாரு. குரு பார்த்தா கோடி நன்மைங்க. கன்னிராசிக்காரங்க இளமையான குணம் கொண்டவங்க, சுறுசுறுப்பாகவும் திறமையாளர்களாகவும் இருப்பாங்க. இவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க, யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பாங்க. எந்த காரியத்தையும் சாதிக்கும் திறமை இவங்களுக்கு இருக்கு. கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலியாகவும் டெவலப்பர்களாகவும் இருப்பாங்க. கன்னிராசிக்கு குரு பகவானுடைய உச்சமாக அதிசார பெயர்ச்சி கடகம் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் வந்து உச்சமாகிறார். இது நகை, பணம், பொன், பொருள் போன்ற யோகங்களை கொடுக்குது. ஜாதகத்தில் நல்ல நிலையில் குரு இருந்தா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும். குரு ஒரு மனிதனை வளரக்கூடிய கிரகமா இருக்கு. நீதிபதி, அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள், பொறுமை, ஒழுக்கம் எல்லாமே குரு பகவான் தான். குரு 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால வண்டி, வாகனம், வீடு, பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் லாபம் கிடைக்கும். சனி சரியில்லாததால் வேலை, வருமானம், பொருளாதாரம், கடன், பகை, குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால் எல்லாமே லாபமா இருக்கும். ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தா அவங்க எல்லாத்துக்குமே யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தால் நல்ல ரிசல்ட் வரும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் சார்ந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தந்தையின் சொத்து, தாயுடைய சொத்து, மனைவியுடைய சொத்து, எதையாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு லாபமா வரணும். திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சியால திருமணம் முடிந்துவிடும். கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்பட்டு சந்தோஷமாக வாழ போறீங்க. காதல் திருமணம் செய்து கொள்ள போறீங்க. ஐடி, பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. நெருப்பு சார்ந்த மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் பில் எல்லாம் நல்லா இருக்கும். வெளிநாட்டுல விசா பிரச்சனை இருந்தவங்களுக்கு விசா பிரச்சனை சரியாகும். தொழில்ல மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதிக்க போறீங்க. புதுசா தொழில் பண்ண நீங்க பயப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பயக்காம தைரியமா தொழிலை பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுது. தந்தை, தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். லாட்ரி எடுத்தா கண்டிப்பா லாட்ரி உங்களுக்கு அடிக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம் உடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்றது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காரு. பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்க போகுது. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும்.
குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க. மீன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பகவானின் அதிசார பெயர்ச்சியின் மூலமாக என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் செய்ய நேரிடும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை வந்து சேர போகிறாங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகுது. தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியடைய போறீங்க. சேமிப்பு அதிகரிக்க போகுது. உங்கள் உழைப்புக்கும் நம்பிக்கை கிடைக்க போகுது. உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்க போகுது. எதிர்ப்புகள் நீங்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருப்ப போறீங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம். இந்த மாதம் உங்களுடைய கடமைகளை நீங்க காப்பாற்ற போறீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததா இருக்கும். அதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை பார்த்து தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் கணிப்பாக சொல்ல முடியுங்க. பொதுவாக இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க ஏற்படுத்தும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய
உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. பெருந்தன்மையுடன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நல்லுள்ளங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுக்க போறீங்க. ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்களின் திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ள போறீங்க. உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்பட போகுது. பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாக போகுது. உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழக போறீங்க. எதிர்பாராத இடமாற்றம் உண்டு. பொருளாதார நிலை முன்னேறும். உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பை நீங்க பெற போறீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்க போகுது. வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட போறீங்க. வெளியில் உள்ள கடன் தொகை வசூலாக போகுது. கொள்முதல்ல கவனம் தேவைங்க. 1க்கு 2 முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடணுங்க. மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதைகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறும். கலைத்துறையினர்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்க. கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்குதுங்க. நீங்கள் கலைத்திறன், அன்பு, பாசம் உள்ளவர்களாகவும் அழகு, ஃபேஷன் துறையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் எதையும் உடனே புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மற்றவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் பழகும் நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. புரட்டாசி மாதத்தில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் நீங்குங்க. வேலையில் உடன் வேலை செய்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். ஆனால் அதை தவிர்க்க வேண்டுங்க. கன்னி ராசிக்காரங்க மற்றவர்களின் பேச்சை புறக்கணித்துவிட்டு தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுங்க. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் உங்களை தேடி வரலாங்க. ஆனால் அதில் கவனம் தேவைங்க. ஏன்னா
அவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு. தொழில் மற்றும் வேலையில கோபத்தை கைவிடணும். கன்னிராசிக்காரங்க அமைதியுடன் வெற்றி காண வேண்டும். இவங்க தங்கள் மனதை கட்டுப்படுத்த வேணும். ஏன்னா இவங்க எளிதில் மற்றவர்களிடம் தங்கள் ரகசியத்தை உளறி விடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா மற்றவர்களின் பொறாமையான பார்வை உங்கள் முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தலாம். வெளிநபர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கன்னிராசிக்காரங்க புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லது. அனுமனை வழிபடுறது மன உறுதியையும் மன வலிமையும் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரங்க ஸ்மார்ட்டாக யோசிச்சு உழைத்தா அதற்கான முழு பலனும் கிடைக்கும். இவங்க திறமைசாலியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அலட்சியமாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மேலும் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்வது வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியங்க. புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில கவனங்கள் தேவைங்க. கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியுடன் இணைந்திருப்பதால நல்லதை விதைத்தால் நல்லதே வந்து சேருங்க. உங்களுடைய நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.